Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திரு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க துரோக ஆட்சி தராங்க அப்படின்றீங்க, நீங்க தியாக ஆட்சி தரான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன மாதிரியான துரோகம், என்ன செஞ்சாங்க? ஒருத்தவங்கள பதவியில் உட்கார வச்சுட்டு போகிறோம். அவங்க எப்படி நடந்துக்கணும்? உண்மையாக இருக்கணுமா? நம்பிக்கையாக இருக்கணுமா? அந்த ரெண்டுமே இல்லாதவங்க எப்படி மக்களுக்கு நன்றியாவோ உண்மையாகவோ இருப்பாங்க? அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். அதுக்காக தான் சொல்கிறேன், தனிப்பட்ட சசிகலாவை பண்ணாங்கங்கிறத இங்கே எடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு வச்சுங்க. என்ன போன ஆள் என்ன பண்ணுவேன், ரெண்டில் ஒன்று பார்த்துருவோன்ட்டு நிற்பேன். யாரோட நிற்பேன்? மக்களோட நிற்பேன். இவரெல்லாம் நிற்பாரா? தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு என்ன வேண்டியது அப்படிங்கிறத மட்டுமே ஒரு அரசியலில் கொண்டுட்டு போகிற ஒருவர் எப்படி மக்களுக்காக செய்ய முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். இல்லை, நீங்கள் தான் இவரை முதலமைச்சராக கொண்டு வரீங்க, அதுக்கு நீங்கள் எல்லாம் முழு முயற்சி எடுத்துட்டு வரீங்க. எந்த இடத்துல அவர் சரியான ஆளா இல்லை, அதாவது நம்ம நம்பிக்கைக்கு சரியான ஆளா இல்லை, மக்களுக்கு இது செய்ய மாட்டார் அப்படின்றது எந்த இடத்துல உங்களுக்கு புரிய வந்தது? நான் எங்க வெளியிலே இல்லையே. நான் இங்கேருந்து பதவி அவருக்கு கொடுத்துட்டு ஒரு 12 hours அவ்வளோதானே இருக்கும். நான் பெங்களூர் போயிட்டேனே. அப்படி இருக்கும்போது இவர் அரசாங்கத்தை நடத்துகிற விதம் என்னன்னு பார்க்கணும்ல. பதவியை கொடுத்துட்டு போனவங்க அவங்களையே நீங்கள் இயக்கத்திலேருந்து வெளில எடுக்கிறீங்கன்னா, அப்போ எந்த மாதிரியான குணம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படுது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி மக்கள் நலனை சிந்திப்பாங்கங்கிறது தான் என்னோட கேள்வி. உண்மையிலேயே கூவத்தூரில் என்ன நடந்தது? ஏன்னா இப்போ அவருக்கு முன்னால் நீங்கள் செங்கோட்டையனை கூட ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க, அவர் முதலமைச்சராக பேசுனாங்கலாம் தகவலாக இருந்தது. இல்லை, இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கறதே கட்சிகளை பற்றி பேசுறது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பிரச்சனை அவ்வளவு இருக்கு. இல்லை, அது கரெக்ட். நீங்கள் இல்லை, அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது உள்ள அரசியல் விஷயம். அது இல்லை, நீங்கள் கட்சி அறிமுக கூட்டத்தில் கமுதியில் நடந்தபோது அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதனால அந்த கேள்வி கேட்டேன். என்ன நடந்தது, ஏன் அவர் மேலான ஒரு அவரால் அதை செய்ய முடியாது, அவர் மீதான ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு குறைஞ்சு போச்சு இல்லையா, அதனால அது என்ன நம்பகத்தன்மைங்கிறது வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாமே. ஒருத்தவங்க பதவி கொடுத்துட்டு போயிருக்காங்க, 2 மாதத்துல அவங்க இன்னும் இங்கே இருக்கல, நீங்க ஆட்சி பண்ற இடத்துலையும் அவங்க இல்லை. அப்படிங்கும்போது திடீர்னு எடுக்க வேண்டிய கட்டாயம் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பேச முடியும். கடந்த 2021 திரு டிடிவி தினகரன் தனியாக கண்டஸ்ட் பண்றாரு. அவர் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலுமே கண்டஸ்ட் பண்றாரு. நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 21 தொகுதிகளில் வாக்கு வித்தியாசத்தை நிறைய ஓட்டை பிரிக்கிறாரு. அது வெற்றி வாய்ப்பை பாதிக்குது அதிமுகவுக்கு. அப்படியான ஒரு சூழல் இருந்தது. அது மாதிரியான போட்டி தான் இந்த முறை நீங்களும் கண்டஸ்ட் பண்றீங்களா? இப்போ நீங்க போட்டிருக்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கண்டஸ்ட் பண்ற நிறைய தொகுதிகள் இருக்கு. அங்க எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும், யாரை பாதிக்கும்? அது நீங்க ஒரு சர்வே மாதிரியே நேரடி களத்துல போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன் என்னன்றத கிளீனா சொல்லுவாங்க. இல்ல, நீங்க களத்துல இருக்கீங்க, மக்களை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா இருக்கு, எங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக இருக்கு. ஏன் வெற்றி வாய்ப்பா இருக்குன்னு சொல்றேன். 2 வித கோபங்கள் மக்கள்கிட்ட இருந்து ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க கழக தொண்டர்கள்ட்டையும் இருக்கு. அந்த 2ம் அவங்களுக்கு பிரச்சனை. அது ஒரு முக்கிய காரணம். ஏன்னா கழகத்தவர் என்ன நினைக்கிறாங்க, என்ன இன்னைக்கு நேற்று பார்த்தது இல்லை, அவங்க இதுலயே நான் இருந்திருக்கேன், அதனால என்ன தெரியும் அவங்களுக்கு. அதனால அவங்க கட்சியில இல்லையே, அவங்கள சேர்க்க வேண்டிய இடத்துல இவர் தவறிட்டாரே, இந்த கஷ்டம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத அது எந்த கட்சிக்காரவங்களா இருந்தாலும் நினைப்பாங்க. அதே மாதிரி நினைக்கிறாங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் கூட உண்மையா இல்லையா அவரு, நமக்கு என்னத்தை பண்ணுவார் இவரு அப்படிங்கிறது நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா நான் போகிற கூட்டங்களில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். எப்படி அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரூல் வந்துருச்சு,
அந்த நிமிடத்துலேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கறத கரெக்டாக கொடுப்போம். இது இப்போ இல்லை, அம்மா காலத்துலேருந்தே சொல்கிறேன். அம்மா வேட்புமனு தேக்கல் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே எங்கள் வீட்டில் என்ன கொடுப்பாங்கன்னா, என் வண்டி மட்டும் போரும், வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவோட நான் ஒரு ஆள் தான் பின்னாடி நின்றுருப்பேன், வேறு யாரும் எடுத்து கொடுக்கறது அதுக்கு நான் தான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அது மாதிரி இது இருப்பாங்க. டூரில் நாங்கள் பிரச்சார டூரில் பார்த்தீங்கன்னாலும் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறப்பையும் எங்கள் வண்டியை நிறுத்துவோம், கரெக்டாக எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுவோம், உள்ளார வந்து செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு புறப்படலாம் மேடம்பாங்க, புறப்படுவோம். இப்படி தான் பழக்கமே. அதனால அந்த சிஸ்டம் வந்து அந்த கோடு வந்து ரொம்ப கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.